வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஐபிஎல்லில் 49வது மேட்சான நம்ம சிஎஸ்கே vs பிபிகேஎஸ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் வச்சு இந்த மேட்ச் வந்து நடக்குது. அது போக நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பராக இருப்பீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்மால் லீக் டீம் வந்து கடைசி 5 நிமிஷத்தில் கொடுக்குறோம். 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் யாரெல்லாம் XL11 ஆப்பில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம் மற்ற இதை பார்க்கும்போது. அண்ட் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி டிடிஎஸ் இது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 100% உங்களுக்கு வந்து ரியல் பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. டெய்லி ஃப்ரீ கிவ்வே இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி மேட்ச்சு கூட உங்களுக்கு வந்து 25,000 மதிப்புள்ள ஃப்ரீ கிவ்வே இருக்குது சிஎஸ்கே vs பிபிகேஎஸ் மேட்ச்சில். அண்ட் இன்ஸ்டன்ட் விட்ராவல் நீங்கள் நினச்சா விட்ராவல் பண்ணிக்கலாம். என்ட்ரி ஃபீஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை பார்க்குறேன். அண்ட் நீங்கள் நிறையா ப்ளே பண்ணிங்கன்னா நிறையா வின் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஆப்போட ப்ளஸ்ன்னு நான் பார்க்குறது. இந்த ஐபிஎலுக்கு நம்ம இதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ யாருமே இது வரைக்கும் ஜாயின் பண்ணாத நண்பராதிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சார்பாக கூட இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்தோம். அது சூப்பராக போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 5 இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல போட்டி போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதில் கலந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னுமே நமக்கு ஒரு 25-30 மேட்சஸ் வந்து இருக்குது. ஸோ XL11 ஆப்பை பயன்படுத்திக்கோங்க. அண்ட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது பிச்சு ரிப்போர்ட். ஸோ இந்த பிச்சு ரிப்போர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ பிச்சு ரிப்போர்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் பிச்சு ரிப்போர்ட்டில் சொன்னபடி மேட்ச்சில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் நம்மளே போல் ஜஸ்ட்டு முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் ஜஸ்ட்டு பிச்சை வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எப்படி நம்ம இப்போ இந்த மேட்ச் வந்து இப்படி போகும் அப்படி போகும்னு ப்ரெடிக்ஷன் பண்ணுறோமோ அதே போல் தான் அவங்க பிச்சை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து நிறைய நாள் வந்து அவங்க சொன்ன மாதிரி நடக்கும், நிறைய நாள் வந்து அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக கூட போகும். இந்த பிச்சு வந்து கொஞ்சம் சென்னை பிச்சு வந்து பவுண்டரி லைனை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பிச்சு தான். ஸ்ட்ரைட்டில் பாருங்கள் 74 மீட்டர், ஆஃப் சைட் லெக் சைடு பார்க்கும்போது 70 மீட்டர் அண்ட் 63 மீட்டர் அப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பெரிய பிச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னு தாங்க. இந்த சிஎஸ்கே பிச்சுனாலே ஸ்பின்னு தான். ஸோ ஸ்பின்னுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீங்கள் மற்ற பிச்சில் வந்து ஃபாஸ்ட்டு வந்து 1 விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா ஸ்பின்னர் விக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஃபாஸ்ட்டு 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா ஸ்பின்னர் 1 விக்கெட் எடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஸ்பின்னர் எடுக்கக்கூடிய 2 விக்கெட்டுக்கு ஈக்குவலாக ஃபாஸ்ட் வந்து 1 விக்கெட் தான் எடுப்பாங்க. அதனால் இந்த கிரவுண்டில் ஸ்பின்னுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சிதம்பரம் ஸ்டேடியமில் நடந்த ஒரு 5 மேட்சோட ரிசல்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இதை பார்த்துட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கூட நடக்கலாம், இதே போலவும் நடக்கலாம். அதனால் பிச்சு ரிப்போர்ட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் நீங்கள் வந்து இந்த சென்னை பிச்சில் வந்து ரொம்பவே லோ ஸ்கோர் தாங்க வந்திருக்கு. நீங்கள் ஒரு அகமதாபாத் பிச்சை எடுத்துக்கிட்டிங்கனாலோ, இல்லை ஒரு மும்பை வான்கடை எடுத்துக்கிட்டிங்கனாலோ, இல்லை ஒரு ஆர்சிபி பிச்சை எடுத்துக்கிட்டிங்கனாலோ எல்லாமே நல்ல ஹை ஸ்கோர் வருது. ஒரு 180+ அடிக்கிறாங்க ஈஸியாக. ஆனால் சென்னை பிச்சில் 169க்குள்ளே தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ 1-2 இன்னிங்ஸ் தான் வந்து ஹை ஸ்கோர் வந்திருக்கு. இந்த மேட்ச் வந்து ஒரு 150+ தான் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அண்ட் இங்கே ஃபாஸ்ட்டு வந்து 5 விக்கெட்டும் ஸ்பின்னர் 9 விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு 109 ஆர்சிபி வந்து 190+ ஸ்கோர் பண்ணாலும் சிஎஸ்கேவால் ஸ்கோர் பண்ண முடியல. அண்ட் ஃபாஸ்ட்டு 9 விக்கெட், ஸ்பின்னர் வந்து வெறும் 6 விக்கெட் தான் எடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக விக்கெட் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் 5நாலும் ஸ்பின்னரும் 5. இந்த மேட்ச் வந்து 180 டிசி ஸ்கோர் பண்ணாலும் சிஎஸ்கேயால் பெருசாக இது பண்ண முடியல. அண்ட் கேகேஆர் vs சிஎஸ்கே மேட்சும் ஃபாஸ்ட் 4 விக்கெட்டு, ஸ்பின்னர் 7 விக்கெட்டு. இங்கே ஃபாஸ்ட்டு 11, ஸ்பின்னர் 4. ஆனால் லோ ஸ்கோர் தான். இங்கே வந்து பாருங்கள், இதெல்லாம் ஒரு 100 இதான் ஸ்கோர் வந்திருக்கு. இங்கே ஒரு 150. ஸோ எந்த பிச்சிலுமே இல்லாத லெவலுக்கு லோ ஸ்கோர் வர்றது நம்ம சென்னை ஸ்டேடியம் தான். சரி, லாஸ்ட்டாக நடந்த 5 மேட்ச் ரிசல்ட் இந்த சீசனில் நடந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்டிங் செகண்ட். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் தான் இன்றைக்கும் வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. டோனி டாஸ் வின் பண்ணார்னா மேட்ச் வின் பண்ணுறது டோனியாக இருக்கும். அண்ட் ஐயர் வந்து டாஸ் வின் பண்ணாரா ஸ்ரேயஸ் ஐயர் தான் இன்றைக்கி வந்து மேட்ச்சை வின் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். இந்த கிரவுண்டில் ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்சிபி ஹை ஸ்கோர், சிஎஸ்கே லோ ஸ்கோர். எந்த பிச்சிலுமே இல்லாத லெவலுக்கு 0லேருந்து 169க்குள்ளே 8 இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாங்க. 2 இன்னிங்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று டிசி, இன்னொன்று ஆர்சிபி. மீதி எல்லாமே வந்து 169 தான். நீங்கள் மற்ற பிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து 170+ தான் இருக்கும். அதிகமாக 150 169 கம்மியாக இருக்கும். ஆனால் சென்னை பிச்சு மற்ற பிச்சுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ பவுலருக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மேட்சுக்கு மேட்ச் நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்னையோட ஓப்பனர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. ஷேக் ரஷீத்தும் மெத்ரான் இருக்கிறாங்க நமக்கு. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஓரளவுக்கு 2 பேருமே நல்ல யங் டேலண்டட் பிளேயர்ஸ், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது யாருக்குமே. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன பசங்க தான். ஸோ நல்லா ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ஆர்ஆரில் ஒரு சின்ன பையன் அடித்தான் பாருங்கள் அடி, அதுதான் மரண அடிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். என்ன ஒரு அடி, அப்படி ஒரு அந்த வயசில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னு தெரில, பட் நல்லாவே ஆடினார். ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடுவாங்கன்னு பார்ப்போம். ஷேக் ரஷீத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஆடக்கூடிய பிளேயர், அதாவது கம்பேர் டு ஆயுஷ் மாத்திரையை விட கொஞ்சம் வந்து நல்லா பொறுமையாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அதனால் நான் அவர்கிட்ட இருந்து ஒரு 25+ ரன் வரைக்கும் நம்ம இன்றைக்கு மேட்ச்சில் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்கான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா தான் ஆடிருக்காரு. நான் டொமஸ்டிக் ரிசல்ட் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது அவர் 2 இன்னிங்ஸ்லையுமே ஒரு சராசரி ஆவரேஜாக ஒரு 25லேருந்து 30 ரன் வரைக்கும் அடித்து கொடுக்குறாரு. அண்ட் இந்த நம்ம சிஎஸ்கே வெனியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடினார். அண்ட் அந்த ஒரு மேட்ச்சும் வந்து அவர் வந்து டக் அவுட்டில் தான் போனார். எஸ்ஆர்ஹெச் கூட வந்து டக் அவுட்டில் தான் போனார். அண்ட் ஆயுஷ் மாத்திரையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யங் டேலண்டட் பிளேயர் இவரும். ஸோ இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஆனால் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து நல்லாவே ஆடுறாரு. அண்ட் நம்மளுடைய ஒரு 30+ ரன்னுங்கிறத வந்து கண்டிப்பாக அடித்து கொடுக்குறாரு. ஸோ 30+ ரன்னுங்கும் போது நமக்கு வந்து அதை அதிரடியாக விளாடுறாரு. அடிக்கிற 30 ரன்னும் 4-6 அப்படிங்கும்போது ஃபேண்டசி பாயிண்ட் வந்து 50 கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் டீம்ஸில் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் நம்ம வந்து. அண்ட் இந்த வெனியூலையும் ஒரு மேட்ச் ஆடி 30 ரன் அடிச்சிருக்கிறாரு, 30 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. அடுத்ததாக ப்ரீவிஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு ஹிட்டர். அதாவது எல்லாருமே சொல்கிற மாதிரி குட்டி ஏபிடி தான் அவர் வந்து. ஆனால் இடையில வந்து ரொம்ப வந்து ஃப்ளாப்பான ரிசல்ட்டாக தான் இடையில வந்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடி இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி. அதுலேயும் 49 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. இந்த வெனியூலையும் 42 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. கண்டிப்பாக ப்ரீவிஸ் கிட்ட இருந்து நான் வந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் இன்றைக்கி எதிர்பார்க்குறேங்க. அது நல்ல ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த விக்கெட் வந்து கிடைக்கும். ஆனால் ப்ரீவிஸ் வந்து பவுலர்ஸ் பேட்டிலில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு. நீங்களே பார்க்கலாம், இன்றைக்கி நான் பவுலர்ஸோட பேட்டில் கொடுத்துருக்குறேன். அதில் ப்ரீவிஸோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆப்போனன்ட் டீமோட பவுலர்கிட்ட நிறையா வாட்டி அவுட் ஆகிருக்கிறாரு. அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அண்ட் சிவம் துபையை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்டென்டோடு ஆடக்கூடிய பிளேயர். குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங்னா சிவம் துபை நல்லா ஆடுவார். நீ செகண்ட் பேட்டிங்கில் இந்த சீசனில் பஞ்சாப் கூட ஒரு 42 அடித்தார், லக்னோ கூட ஒரு 43 அடித்தாலும் ரொம்ப உருட்டியாக தான் ஆனார். ஆனால் சிவம் துபை ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஒரு 30+ ரன் வந்து நான் எதிர்பார்ப்பேங்க. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தால் அடிக்க மாட்டார்னு நான் சொல்லலாம். ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 மேட்ச்சில் 2 மேட்ச் மட்டும்தான் ஒரு 40+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி 4 மேட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கிறாரு. அதனால் சிவம் துபே ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் நீங்கள் உங்களுடைய டீம்ஸில் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். நம்மளும் ஒரு 30+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாருன்னா. அண்ட் நம்மளுடைய பஞ்சாப் கூட ஒரு 21 அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. இந்த வெனியூவில் ஒரு 32 வச்சுருக்கிறாரு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த 30+ ரன் வந்து இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தீபக் கோடா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற பெரிய வித்தியாசங்கள்லாம் அவருக்கு கிடையாது. அதிகபட்சம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரன்னு ஒரு 20+ ரன் வரைக்கும் இருக்கலாம். அண்ட் அவர் வந்து பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 20 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. இந்த பர்டிகுலர் நம்ம சிஎஸ்கே வெனியூவில் ஒரு 11 தான் ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. ஸோ நம்ம எதிர்பார்த்தது போல் ஒரு 20+ ரன் வரைக்கும் வேணால் நம்ம வந்து தீபக் கோடா கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அவருடைய ஃபீல்டிங் பொசிஷன் அப்படிங்கிறது உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாங் ஆன் லாங் ஆஃப் அந்த சைடில் தான் அவருடைய ஃபீல்டிங் இருக்குது ஸ்ட்ரைட்டில். ஸோ கண்டிப்பாக ஒரு கேட்ச் பிடிச்சி கொடுத்தா கூட அதுக்கு ஒரு 8 பாயிண்ட், பிளேயிங் 11 சேர்ந்து ஒரு 12 பாயிண்ட், ஒரு 20 ரன் அடித்தார்னா அதுக்கு ஒரு 30 பாயிண்ட் கிட்ட வந்துடும். எப்படி பார்த்தாலும் ஒரு 4 அடித்தார்னா 2 4 போனோம். ஸோ அப்படிங்கும்போது தீபக் கோடாவை இன்றைக்கி கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்ததாக தோனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து தோனி தானே, விக்கெட் கீப்பர் தானே அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக நான் தோனியை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவும் சொல்கிறது போல் சேசிங்கில் வந்து தோனி விளாண்ட இன்றைக்கி வந்து சிஎஸ்கே வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தோனியை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். தோனி தானே விட்டுறாதீங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அவருக்கு. ப்ளஸ் நமக்கு வந்து செகண்ட் பேட்டிங்னா பாருங்கள், ஆர்சிபி கூட 30, ஆர்ஆர் கூட 16, டிசி கூட 30, பஞ்சாப் கூட 27, லக்னோ கூட 26 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லணும்ல தோனி எவ்வளோ பெரிய ஃபினிஷர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால்
ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவார் பாருங்கள். 1, 4, 6ன்னு சொல்லி 3 மேட்ச்லேயே 11 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு தோனி. அதுவே செகண்ட் பேட்டிங் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவார். ஸோ செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் பஞ்சாப் கூட அவருடைய ஆவரேஜ் பாருங்கள் 43 இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆவரேஜ் வந்து பஞ்சாப் கூட வச்சிருக்க பிளேயர்னால் அது தோனி தான். ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள் தோனி தானே அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அடுத்ததாக ஜடேஜா வந்து முதல்ல கொஞ்சம் ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்தாலும் ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்ச்லையுமே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 3 மேட்சாக நல்லாவே பண்ணுறாரு. ஜடேஜா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் அப்படிங்கிற வித்தியாசங்கள்லாம் கிடையாது. 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லாவே பவுலிங் பண்ணுவார். ஒரு விக்கெட் வந்து நம்ம ஜடேஜா கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது போக இன்றைக்கி வந்து நான் 2 விக்கெட் வரைக்குமே எதிர்பார்க்குறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆப்போனன்ட் டீமில் வந்து இன்றைக்கி நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், மேக்ஸ்வெல், சாசாங் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பிளேயர்கிட்ட வந்து டாப்லேயே வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால ஒரு 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம வந்து ஜடேஜா கிட்ட எதிர்பார்க்கலாம். அப்படியே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து ஒரு 15 ரன் அடித்து கொடுத்தா கூட ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட் போயிடுவார் ஜடேஜா. இந்த மேட்ச் கூட பாருங்கள், ஒரு விக்கெட் தான் எடுத்தார், ஆனால் ஒரு 21 ரன் அடித்ததுனால ஃபேண்டசி பாயிண்ட் போயிட்டார். அதனால் ஜடேஜா மாதிரியான பிளேயர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறதுல தப்பே கிடையாது, கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே போல் அவர் இந்த வெனியூலையும் எப்படி ஆடி இருக்கிறாரு பாருங்கள். 54 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சுக்கு 16 ரன் அடித்து கொடுக்குறாரு, 36 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதே போல் பஞ்சாப் கூட வந்து 31 மேட்ச்சில் 376, பஞ்சாப் கூடனாலே ஒரு மேட்ச்சுக்கு 25 ரன் அடிக்கிறாரு, ப்ளஸ் 19 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஜடேஜாவோட இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப இருக்குது இந்த மேட்ச்சில். அண்ட் நூர் அகமது முக்கியமான ஒரு ஸ்பின்னர். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நூரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா விக்கெட் எடுக்காமலே இருக்க மாட்டார். உடனே லக்னோ கூட விக்கெட் எடுக்கலன்னு கேட்காதீங்க, அப்படி கிடையாது. ஒரு 10 மேட்ச் விளாண்டாருனா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் பண்ணும்போது 7லேருந்து 8 மேட்ச் வந்து மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். ஆனால் செகண்ட் பவுலிங் பண்ணும்போதும் டீசெண்டாக தான் விக்கெட் எடுப்பார். பெருசாக நம்ம வந்து ஒரு ஹை விக்கெட்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. குறைஞ்சது 1லேருந்து ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டில் திடீர்னு 4 விக்கெட்டு கூட வரலாம், 3 விக்கெட்டு கூட வரலாம். சில மேட்ச்லாம் அவருக்கு வந்து கேட்சை வந்து நிறையா மிஸ் பண்ணுறாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனாலே அவருக்கு வந்து இன்னும் விக்கெட் வந்து கம்மியாக கிடச்சிது, இல்லைன்னா கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். அதே போல் பஞ்சாப் கூட வந்து 3 மேட்ச்லேயே 5 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. காரணம் அங்கேயும் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க, சுத்தமாக இல்லாமல் இல்லை. லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து 100 நல்லாவே, ரைட் ஹேண்டுக்கு நல்லா போடுவார், லெஃப்ட் ஹேண்டுக்கு இன்னுமே நல்லா போடுவார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம பிரியன் சாரியா அங்கே இருக்கிறாரு. போன மேட்ச்சில் கூட, இந்த பஞ்சாப் மேட்ச்சில் கூட அவர் விக்கெட் எடுத்து, பிரியன் சாரியா விக்கெட் எடுத்து அவர் தான். அதே போல் நம்மளை வாதிரா இருக்கிறார். ஸோ அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரி வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால ஒரு விக்கெட் 2 விக்கெட் வரைக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பத்திரானாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து பத்திரானா இல்லைனாலும் நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பத்திரானா வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். காரணம் என்ன, டெத்தில் அட்டாக் பண்ணுவார். செகண்ட் பவுலிங் பண்ணும்போது நான் ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ஒரு 10 டீம் போட்டால் ஒரு 3 டீம் வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணுவேன். பத்திரானா லோ பெர்சன்டேஜ் பிக்கு கொண்டார். இப்போது வெறும் 15 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பத்திரானா ஃபஸ்ட்டு பவுலிங்னா ஒரு 12வது ஓவரில் தான் ஆரம்பிக்கிறார், இல்லை ஒரு 8வது ஓவரில் தான் ஆரம்பிக்கிறாருங்கும்போது அந்த கடைசி ஒரு 4 ஓவரில் 2 ஓவர் பவுல் பண்ணும்போது அதிகபட்சம் 1லேருந்து மேக்ஸிமம் 2 விக்கெட் எடுத்துடுறாரு. அதே ஃபஸ்ட்டு பவுலிங்னு வரும்போது ஆப்போனன்ட் டீம் வந்து சிஎஸ்கே கூட மேட்சை வந்து முடிச்சிடுறாங்க, கடைசி ஓவர் வரைக்கும்லாம் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவருக்கான விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது செகண்ட் இன்னிங்ஸில். இந்த ஐபிஎல்னு மட்டும் கிடையாது, நீங்கள் போய் டொமஸ்டிக்கில் இல்லைனா இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்கா வெர்சஸ் நியூசிலாந்து சீரீஸ் இது எல்லாமே போய் பாருங்கள். அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் பஞ்சாப் கூடயும் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த வெனியூவில் 12 மேட்ச்சில் ஒரு 16 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அண்ட் கலீல் அகமது இனிஷியலில் செம்மையாக பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர், நியூ பாலை வந்து பயங்கரமாக விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கலீலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கலீல் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது தான் செம்மையாக பவுல் பண்ணுவார். நியூ பாலாக இருக்குமா, அந்த ஒரு ஸ்விங்கோட செம்மையாக பவுல் பண்ணுவார், பெருசாக டியூ இருக்காது அப்போது, அதனால் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். அதுவே செகண்டு பாருங்கள், கலீலால் பெருசாக பவுலிங் பண்ண முடியலை. விக்கெட்டும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்கிறாரு. 3 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. அதுவே ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லாவே விக்கெட் எடுக்கிறாரு. நம்ம பார்த்தாலே தெரியும், ஒரு 6 மேட்ச்சில் நமக்கு வந்து 11 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் போது இதாக இருக்குது. அண்ட் ஆப்போனண்ட் டீம் கிட்ட பாருங்களேன், செம்மையாக பவுலிங் பண்ணியிருக்காரு. 10 மேட்ச்சில் 15 விக்கெட்டு, 2 விக்கெட். அப்போது இன்றைக்கி 1லேருந்து 2 விக்கெட் வந்து நீங்கள் கலீல் கிட்ட எதிர்பார்க்கலாம். அதுவும் ஃபஸ்ட்டு பவுலிங்னா கண்டிப்பாக கலீலை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. வெனியூவிலையும் 10 மேட்ச்சில் ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து
கம்போஜை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசெண்டான டேலண்டட் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதிகபட்சம் கம்போஜுக்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஒரு விக்கெட்டுன்னு நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க. நான் தான் சொல்லுவேன், ஒரு விக்கெட்னாலும் 30 பாயிண்ட் ப்ளஸ் பிளேயிங் 11 அதெல்லாம் சேர்ந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும். ஒரு பேட்ஸ்மேன் கஷ்டப்பட்டு 30 ரன் ஸ்கோர் பண்ணணும். அதனால் விக்கெட்டுங்கிறத அசால்ட்டாக நினைக்காதீங்க. அண்ட் ஆப்போனண்ட் கூட ஆடல, இந்த வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட், அதான் ஒரு விக்கெட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்போஜுக்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் சாம் கருணை நான் கொடுத்துருக்குறேன், அந்த இடத்துல யாரை இறக்க போகிறாங்கன்னு தெரில. சாம் கருணா, ரச்சின் ரவீந்திராவா, யாரை இறக்க போகிறாங்கன்னு தெரில. இருந்தாலும் நான் சாம் கருணை கொடுத்துருக்கேன். சாம் கருணெலாம் எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டை விட்டு போயே ஒரு வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக ஒன்றும் அவர் வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னலில் இங்கிலாண்டுக்கு ஆடின மாதிரி அந்த மாதிரிலாம் தெரில. ஸோ அவர் கிரிக்கெட்டே போயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே அவர் பாலை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஃபேண்டசிக்குன்னு வரும்போது ஒரு முக்கியமான ரீசன் வந்து அவர் வந்து 1 டவுன் வந்த மாதிரி வர்றாரு, பேட்டிங் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபேண்டசிக்கு அவர் இம்பார்ட்டன்ட், தவிர சிஎஸ்கேக்கு எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரில. ஸோ நம்ம ஃபேண்டசியில் அவர் இன்றைக்கி பிளேயிங் லெவலில் இருந்தார்னா, அதுவும் பேட்டிங் பேக்கப்போடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வெனியூவில் பார்த்திங்க அப்படின்னா 6 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தாங்க எடுத்திருக்கிறாரு சாம் கருண். ஆனால் பேட்டிங் பாருங்கள் 19 ரன் மேட்சுக்கு மேட்ச் அடிக்கிறார். அந்த காரணத்துக்காக தான் சாம் கருணுக்கு வந்து நம்ம ஃபேண்டசிக்கு இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். அண்ட் ஆப்போனண்ட் டீம் கூடயும் 3 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு, 5 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு. ஸோ சாம் கருனோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பிளேயர்ஸோட பேட்டில் பார்த்துடலாம். ஸோ இதுதானே எல்லோரும் நீங்கள் கேட்குறது. அண்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஷேக் ரஷீத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்பிட் பாலில் ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. ஷிபம் துபே வந்து சிங்கு பாலில் 2, ஸ்டோயினிஸ் பாலில் 2 அண்ட் ஹார்பிட் பார் அண்ட் மேக்ஸ்வெல் பாலில் தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. தீபக் கூட ஹார்பிட் பால்லையும் சரி சஹால் பால்லையும் சரி 3 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. பிரேவிஸ் நான் இதான் சொன்னேன், யான்சன் பாலில் 3 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. ஒமர் சாய் பாலில் 1 டைம், ஸ்டோயினிஸ் பாலில் 1 டைம். இன்றைக்கி எப்படி கண்டிப்பாக வந்து ஜான்சன் வெர்சஸ் பிரேவிஸுங்கிற இது இருக்கும். நீங்கள் இந்த விட்டுருக்கிறாரு பிரீவிஸ். ஸோ கண்டிப்பாக பிரீவிஸ் உள்ளே இருக்கும்போது யன்சன்ட்ட கொடுத்து விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தோனியை பொறுத்த வரைக்கும் சஹால் பாலில் 3, யன்சன் பாலில் 1, ஸ்டோயினிஸ் பாலில் 1. அண்ட் தோனி நமக்கு தெரியும் சஹால் மாதிரியான ஸ்பின்னர்கிட்ட கண்டிப்பாக விடுவார். நம்ம வருண் சக்கரவர்த்தி அந்த மாதிரி ஸ்பின்னுக்கிட்ட கொஞ்சம் ஆடுற கஷ்டப்படுவார். ஸோ அதனால் போன டைமு கூட பார்த்தீங்க அப்படின்னா தோனி ஃபீல்டில் இருக்கும்போது, போன பஞ்சாப் மேட்ச் கூடயும் தோனி கிரவுண்டில் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது சஹாலுக்கு தான் ஸ்ரேயஸ் ஐயர் ஓவர் கொடுத்தாரு. ஸோ ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. அடுத்து ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் சிங்கு பாலில் 2, சஹால் பாலில் 1, மேக்ஸ்வெல் பாலில் 1. நம்ம இதில் பார்க்கும் போது தெரிஞ்சது யார் எந்த பவுலர்ஸ் நேம் அதிகமாக இருக்குது பவுலர்ஸ் பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்பிட் பால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 3 பிளேயர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஹார்பிட் பார் வந்து ஒரு லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர், வெறும் 5% பேர் தான் அவரை வந்து செலக்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் இருந்தது அப்படின்னா கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம். அதே போல் சிங்கு நல்லா விக்கெட் எடுத்திருக்கிறாரு, சஹால்லாம் நல்லா விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இது சிஎஸ்கே பிச்சு, ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அந்த 2 ஸ்பின்னரில் ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னர் வந்து இன்றைக்கி வந்து அதிகமான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பஞ்சாப் பிளேயர்ஸை பார்த்துடலாம். பிரியன் சாரியா பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது, பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்தாருன்னா தலைவனை கையில் பிடிக்க முடியாது, கண்டிப்பாக ஸ்கோர் தாங்க. அது நம்ம கேகேஆர் கூட பார்த்தீங்கன்னா வச்சு கொன்னார். நான் அப்போ கூட சொன்னேன், இவர் இந்த லீக் மட்டும் கிடையாது, ஐபிஎல் கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் லீக் கூட நான் பார்க்கும்போது பிரியன் சாரியா பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்தார்னா நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வந்து அடிக்கிற மாதிரி தான் அடிக்கிறாரு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்தால் கொஞ்சம் நம்ம கொடுக்கலாம். அதே பேட்டிங் செகண்ட் வந்தார்னு வைங்களேன், டார்கெட் இப்போ சிஎஸ்கே எங்கள் கூடங்கிறதுனால கொஞ்சம் டார்கெட் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால ஆடலாம். பட் டார்கெட் வந்து சிஎஸ்கே இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு 200 ரன் அடிக்கிறாங்கன்னா பிரியன் சரியாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷரில் விக்கெட் விட்டுருவார். அண்ட் போன முறை வந்து 103 ரன் நம்ம கூட அடித்தார். அதெல்லாம் வந்து ஒரிஜினல் ரன்னாலாம் நான் பார்க்கல. நிறைய கேட்ச் மிஸ், இஷ்டத்துக்கு கேட்சை விட்டாங்க. இப்போ பிரியன் சாரியாவுக்கு வந்து பஞ்சாப் கிரவுண்டில் நடக்கும்போது. ஸோ இந்த வெனியூவில் அவர் பெருசாக ஆடலை. பட் நம்ம ஒரு 30+ ரன்னு, அதுவும் குறிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணார் அப்படின்னா நான் மிஸ் பண்ண மாட்டேங்க. அண்ட் பிரப்சிம்ரன் சிங் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பேட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு டீசெண்டாக ஆடுவார். அதாவது பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணார்னா நீங்கள் ஒரு 30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
ஆனால் அவருடைய பெரிய பெரிய ஸ்கோர் இந்த மாதிரி ஒரு 69, ஒரு செஞ்சுரி இல்லை ஒரு 70 இந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா அவருடைய செகண்ட் இன்னிங்ஸில் தான் வருது. அவர் சேசிங்கில் உண்மையிலே நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஆடி இருக்கிறாரு. ஆனால் ஆர்ஆர் கூடயும் சரி ஆர்சிபி கூடயும் சரி கொஞ்சம் சேசிங்கில் கொஞ்சம் விட்டார். மற்றபடி பார்த்திங்கன்னா அவர் வந்து சேசிங்கில் நல்லாவே ஆடுவார். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்காக கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செகண்ட் பேட்டிங்கில் தான் அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வர்றதுனால நம்ம செகண்ட் பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் போன மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்லா தான் ஆடினார் கேகேஆர் கூட, பட் மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. அண்ட் நம்ம கூட சிஎஸ்கே கூட ஒரு 21 அப்படின்னு ஒரு ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. இந்த வெனியூலையும் ஒரு 27 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய கணிப்புப்படி ஒரு 30+ ரன் வந்தால் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் ஆடின பிளேயர் தான். ஒரு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸு அப்படிங்கிற வித்தியாசமே ஸ்ரேயஸ் ஐயருக்கு கிடையாதுங்க. எந்த இன்னிங்ஸ்னாலும் ஒரு 30 to 40 ரன் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருப்பார். பட் சில மேட்ச் வந்து இந்த சீசனில் ஃப்ளாப்பான ரிசல்ட் நிறையா கொடுத்துருக்கிறாரு. சிங்கிள் டிஜிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்சுக்கிட்ட அவுட் ஆகிருக்கிறாரு. இருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயரோடைய செலக்டட் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 தான் இருக்கும். அதுதான் ஸ்ரேயஸ் ஐயரோடைய ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்கில் ஒரு ஹெட் கான்டெஸ்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ஐயர் எடுத்திருப்பீங்க, உங்கள் ஆப்போனண்ட்டும் ஐயர் எடுத்திருப்பான். ஐயர் வந்து 150 ரன் அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கும் வந்து நீங்களும் எடுத்திருப்பீங்க, அவனும் எடுத்திருப்பீங்க. ஐயர் டக் அவுட்டில் போனால் கூட பிரச்சனை இல்லை. அதில் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. அண்ட் ஆனால் இதை நோட் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக. அவர் வந்து நம்ம கூட ரொம்ப வீக்காக தான் ஆடி இருக்கிறாரு. சிஎஸ்கே கூட பாருங்கள் ஒரு 24 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சுருக்கிறாரு. இந்த வெனியூலையும் ஒரு 22 தான் அப்படின்னு ஒரு ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. ஸோ யாருக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க தோணுதோ இந்த ஸ்டாட்ஸ் படி தான் நான் சொல்கிறேன், நான் சும்மா அடிச்சு விடலை. இந்த ஸ்டாட்ஸ் படி பார்க்கும்போது அவருடைய ரன்னு வந்து அதிகபட்சம் வந்து வர்றதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது? ஒரு 24 to 22னா ஒரு 20 to 30 தான் அடிக்கிறாரு. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை இன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கொடுக்க தேவையில்லை. ஸ்மால் லீக்கில் 30 ரன் அடிக்கிறவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, அவர் அடிக்க மாட்டார்னு சொல்ல, அவருடைய முன்னாடி உள்ள ஸ்டாட்ஸை வச்சு நான் சொல்கிறேன். மேபி அது ஃப்ளாப் ஆகலாம், இல்லைனா போகலாம். அண்ட் வேதிராவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டீமில் எடுக்கிறதுல யோசிக்காதீங்க. ஏன்னா பேட்டிங் செகண்ட் அப்படின்னா வேதிரா வந்து உண்மையிலே நல்லா ஆடி இருக்கிறாரு. இந்த இது கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் லீக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதிரா வந்து உண்மையிலே செகண்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே தான் ஆடுறாரு, கன்சிடர் பண்ணலாம். அதே போல் நம்ம சிஎஸ்கே கூட அவருடைய ஆவரேஜ் பாருங்கள் 36 இருக்குது. இந்த வெனியூலையும் ஒரு 30 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பேட்டிங் செகண்ட் அந்த மாதிரிலாம் வந்தார்னா ஒரு 30+ ரன் வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மனாகவும் இருக்கிறாரு. சாசாங் சிங் வந்து உண்மையிலே நல்ல பிளேயர். அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார் அப்படின்னா சாசாங் சிங்கை வந்து ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க. நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா சாசாங் சிங்க்கு வந்து எங்கே பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும், டாப்பில் உள்ள அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி ஜிடி கூட 44 ஆடினார், சிஎஸ்கே கூட எப்படி நம்ம கூட தான் 52 அடித்தார், எப்படி கேகேஆர் கூட ஒரு 18 அடித்தார், ஆர்சிபி கூட எப்படி ஒரு 31 ரன் அடித்தார். பேட்டிங் கிடைக்காது அப்படின்னு நினச்சலாம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க. கண்டிப்பாக சாசாங் சிங் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு 10 டீம் உங்கள் கிராண்ட் லீக்கில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 டீம் வரைக்குமாச்சும் கன்சிடர் பண்ணுங்கள், நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. ஆனால் செகண்ட் பேட்டிங்கும் போது கொஞ்சம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. 10 டீம் போகிறீங்கன்னா ஒரு 1 or 2 டீமில் மட்டுமே சாசாங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மேட்ச் வந்து ப்ரெஷரில் வந்து விக்கெட் விட்டு போயிடுவார். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் கடந்து போராடி லாஸ்ட் ஒரு 4 ஓவர் தான் வருவார், அடிப்பார். அண்ட் சிஎஸ்கே கூட 59 ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. இந்த வெனியூவில் 1 தான் ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் வந்து நல்ல ஃபார்மில் ஆனதுனால அப்படியே எடுத்தாங்க. அண்ட் நம்ம கூடயும் சரி இந்த வெனியூலையும் முதல் முறையாக ஆட போகிறாரு. விக்கெட் கீப்பிங் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 20 ரன் அடிச்சிருவார். ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பிங்கில் ஒரு கேட்ச் எதாவது பிடிக்கலாம், வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் வேணால் நீங்கள் வந்து அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக. அண்ட் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் பேட்டிங் இருக்குது நம்ம நினைப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வெனியூவில் அவர் எப்படி பவுலிங் பண்ணியிருக்காரு, சிஎஸ்கே பிச்சில் பாருங்கள் 4 மேட்ச்சில் 0 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. இந்த மேட்ச்லேயும் அவர் விக்கெட் எடுக்க மாட்டார்னு சொல்ல, பட் நீங்கள் பார்க்கணும் 4 மேட்ச் ஆடி விக்கெட் எடுக்காத மேக்ஸ்வெல் இன்றைக்கி விக்கெட் எடுப்பார் அப்படின்னு பாருங்கள். அதே போல் நம்ம கூட வந்து 15 மேட்ச் ஆடி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் சிஎஸ்கே கூட நல்லா ஆடி இருக்கிறார், 8 விக்கெட் எடுத்திருக்கிறாரு, ஒரு மேட்ச்சுக்கு 27 ரன் அடிக்காரு. அதே போல் நம்மளுடைய வெனியூவில் பேட்டிங் பாருங்கள் 44 ஆவரேஜ் வச்சுருக்காரு. யாருமே சிஎஸ்கே பிச்சில் இந்த லெவலுக்கு வைக்கலை. ஸோ மேக்ஸ்வெல்லையும் ஒரு வெறும் 20% பேர் தாங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டு
செகண்ட் பவுலு இந்த காம்பினேஷனில் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ்வெல் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நான் பிபிஎல்லேருந்து பார்க்குறேன். மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு பேட்டிங்லாம் வந்தாருன்னு வைங்களேன், பிபிஎல்ல நல்லா ஆடுவார். போக மேக்ஸ்வெல் கிட்டேருந்து நீங்கள் மினிமம் ஒரு கேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் மேக்ஸ்வெல் ஃபீல்டிங்கை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை. ஸோ கையில் விழுந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவுட்டு தான் அடித்தவன். ஸோ ஒரு கேட்ச் பிடிச்சி ஒரு சிம்பிளான ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம், ட்ரீம் டீமில் போகலாம். ஆனால் வெறும் 20% பேர் தான் மேக்ஸ்வெல் எடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஒமர் சாயை இறக்குறாங்களா இல்லைனா ஸ்டோயினிஸ் இறக்குறாங்களான்னு தெரில. இருந்தாலும் ஒமர் சாயை நான் கொடுத்துருக்குறேன். ஒமர் சாயெலாம் நம்ம எப்படி சொல்கிறது, நல்ல பிளேயர்ஸ் தாங்க. ஆனால் ஐபிஎல் லேடர் லெவலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எப்படி லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம நெக்ராஜி வந்து ஒரு ஜோக் பண்ணார், கரீம் ஜானட்டை தூக்கிட்டு வந்தார். ஏன்டா ஜெரால்டு கோட்ஸிங்கிற ஒரு நல்ல பவுலர் வந்து வெளியே உட்காந்துருக்கான், அவனை தூக்கிட்டு வராமல் கரீம் ஜானட் மாதிரியான பிளேயர்ஸ் தூக்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி? கரீம் ஜானட் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நம்மளுடைய இந்த பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கு, நம்மளுடைய பிபிஎல், அப்புறம் லங்கா ப்ரீமியர் லீக், இந்த மாதிரி லீக் வேணால் நல்லா விளையாடுவார். நீ ஐபிஎல்ல கொண்டு வந்து விட்டினா எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஒமர் சாயா ஸ்டோயினிஸன் பார்க்கும்போது அவங்க ஸ்டோயினிஸை நம்புகிறாங்க. அண்ட் நம்ம கூட ஒரு மேட்ச் ஆடி இருக்கிறாரு, 11 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுடைய விருப்பம். அண்ட் யான்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்றைக்கி ஆப்ஷன் இருக்குது. குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அவருடைய டெத்தில் பவுல் பண்ணுவார். அது போக ஒரு விக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் எடுப்பார். அதுக்குன்னு செகண்ட் பவுலிங் பண்ணால் யான்சன் வந்து கொஞ்சம் வந்து விக்கெட் எடுக்கிறத கம்மி பண்ணுறாரு. அதாவது ஃபஸ்ட்டு பவுலிங்கில் வந்து இந்த சீசன்லே 3க்கு 3 மேட்ச் விக்கெட் எடுத்துட்டாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போது 6க்கு தான் 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து, 2 மேட்ச் தான் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சாரி, 5க்கு 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்துருக்காரு. மீதி 3 மேட்ச் விக்கெட் எடுக்கலை. அண்ட் விக்கெட் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக யான்சன் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இம்பார்ட்டன் கொடுங்க. ஆனால் அவர் சிஎஸ்கே கூட வந்து பாருங்கள் விக்கெட் பெருசாக எடுக்கவே இல்லைங்க. 4 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. இந்த வெனிவ்லையும் அவர் 3 மேட்ச்சில் 1 விக்கெட் என்னமோ தான் எடுப்பார், அது மிஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் யான்சனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நான் இம்பார்ட்டன் கொடுத்துருவேன். காரணம் என்ன அப்படின்னா, திடீர்னு பஞ்சாப் இன்றைக்கி ஜோக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டிங்கில் வந்து ஒரு 15லேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன் அடிக்கிறாரு. அதுக்கு ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா 30 பாயிண்ட்டு. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50+ பாயிண்ட் வந்துடும். அதனால் யான்சன் மாதிரியான ஆல்ரவுண்டர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்ம சிங்கு வந்து உங்களுக்கே தெரியும், எந்த இன்னிங்ஸ்னாலும் சிங்கு நல்லா பவுல் பண்ணுவார். நான் வந்து ஃபஸ்ட்டுன்னு தான் சொல்ல மாட்டேன், செகண்டுன்னு தான் சொல்ல மாட்டேன். பட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பஞ்சாப் பவுல் பண்ண போதுனாலும் சிங்குக்கு இம்பார்ட்டன் கொடுங்க. டெத்தில் அட்டாக் பண்ணுவார். செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கொடுங்க, கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவார். மினிமம் உங்களுக்கு 1லேருந்து 2 விக்கெட் எடுத்துருவாருங்க, ஷுவராக சொல்ல முடியும் என்னால். அண்ட் நம்ம கூட சிஎஸ்கே கூட 7 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த வெனிவ்லையும் 4 மேட்ச்சில் 3 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாரு. சஹால் வந்து செகண்ட் பவுலிங்கில் தான் இம்பார்ட்டன். நான் சொல்கிறது செகண்ட் பவுலிங் பண்ணால் சஹாலை இம்பார்ட்டன் கொடுங்க. ஏன்னா சஹால் வந்து ப்ரெஷரில் போட்டாருவீங்களா. இன்றைக்கி வந்து ஒரு பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு 200 ரன் அடிச்சிட்டாங்க. அப்போது சிஎஸ்கேக்கு வந்து நல்ல ப்ரெஷர் இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மேடன் பண்ணி போட்டாங்கன்னா சஹால் மாதிரியான பவுலர்ஸ் பால் அடிக்க வரும்போது கண்டிப்பாக விக்கெட் விடுவாங்க. விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் சஹால்கிட்டேருந்து 1லேருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம் நீங்கள். அண்ட் நம்ம கூட பாருங்கள் சிஎஸ்கே கூட 17 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்போது ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தெரியுது. இந்த வெனிவ்லையும் 7க்கு 7. ஸோ 1லேருந்து 2 விக்கெட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேர்ட்லெட்டை இறக்குறாங்களா இல்லையான்னு தெரில. இருந்தாலும் அவர் விளாண்ட ஸ்டாட்ஸை நான் கொடுத்துருக்கிறேன். போத் இன்னிங்ஸ்லையுமே பேர்ட்லெட் நல்லா பவுலிங் பண்ணுவார். நான் பிபிஎல்ல ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவரை. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, 1லேருந்து 2 விக்கெட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹார்பீட் பார் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஹெட் டு ஹெட்டில் இன்றைக்கி நம்ம கூட சிஎஸ்கே கூட 6 மேட்ச்சில் 2 விக்கெட் தாங்க எடுத்திருக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய பவுலர்ஸ் பேட்டிலில் பார்க்கும்போது ஜடேஜாவை விக்கெட் எடுத்திருக்கிறாரு, நம்மளுடைய ஷேக் ரஷீத், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் ஸ்டாட்ஸ் வைஸாக பார்க்கும்போது பெருசாக இல்லை. ஸோ ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஆனால் வெறும் 3%லேருந்து 5% பேர் தான் அவரை செலக்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிராண்ட் லீக் டீம் போடுறவங்களுக்கு என்ன கவலை, கண்டிப்பாக அவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அண்ட் நம்ம ஆட்கள் வந்து எப்படி பஞ்சாப் பிளேயர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிரியன் சரியாவை வந்து நூர் அகமது வந்து 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ நூர் அகமது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா த்ரெட்டாக இருப்பார். அண்ட் பிரப்சிம்ரன் சிங்கை வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்கிறதுனால ஜடேஜா வந்து பாருங்கள் 2 வாட்டி விக்கெட் எடுத்திருக்கிறாரு. கலீல் அந்த இனிஷியல்லே தூக்கியிருக்காரு. அதனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பிரப்சிம்ரன்ஸுக்கு வந்து 90% பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நான் தப்பு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒரு த்ரெட்டு வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஐயருக்கு பாருங்கள், கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் 3 வாட்டி அவரை சொல்லி வச்ச மாதிரி தூக்கியிருக்கிறாரு. நம்ம போன டைம் கூட பார்த்தோம் விக்கெட் எடுத்தார். ஸோ அதனால் கலீல் வந்து ரொம்ப டேஞ்சரு ஸ்ரேயஸ் ஐயருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரும் நம்ம சென்னை கூடயும் பெருசாக ஆடலை, ஒரு 20 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு அதிகபட்சமாக. அண்ட் கம்போஜும் வந்து இனிஷியலில் பவுல் பண்ணாருன்னு வைங்களேன், 1 விக்கெட்டு எடுத்திருக்காரு அவரை. அண்ட் ஜடேஜா, சாம் கருணும் ஒருவேளை
ஒருவேளை இனிஷியலில் பவுல் பண்ணார்னா பிளேயிங் லெவலில் இருந்து. ஸோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து நல்ல த்ரெட் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வாதிரா பொறுத்த வரைக்கும் 10 ரன் ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்வின் விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்வினை பற்றி சொல்ல வேணாம், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை வந்து செஞ்சுருவார். அதனால் ஒரு டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. மேக்ஸ்வெல்ல பாருங்களேன், நம்ம ஜடேஜா 7 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சாம் கரன் 1, 100, 1, அஸ்வின் 5. சொல்லி வச்ச மாதிரி மேக்ஸ்வெல்ல வந்து தூக்கியிருக்கிறாங்க ஜடேஜாவும் அஸ்வினும். ஸோ மேக்ஸ்வெல் அதனால தான் சொல்கிறேன். ஆனாலும் நம்ம கூட ஒரு 30+40 கிட்ட ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கோங்க. பேட்டில் நம்பவா இல்லை ஸ்டாட்ஸை நம்பவான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஒமர்சாய். ஒருவேளை இருந்தார்னா ஒமர்சாய் வந்து நம்ம ஐபிஎல்னு கிடையாது, நான் இது வந்து இன்டர்நேஷ்னல் அப்புறம் அவங்க விளாண்ட டொமஸ்டிக் எல்லாமே நான் சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஜடேஜா ஒரு டைம், சாம் கரன் ஒரு டைம், 100 ஒரு டைம், 10 ரனா 2 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கிலீஷை வந்து ஜடேஜா 2 டைம், சாம் கரன் 2 டைம், அஸ்வின் ஒரு டைம். ஸ்டோயினிஸை பாருங்கள், ஜடேஜா 2 டைம், சாம் கரன் 3 டைம், 100 1, கலீல் 2, அஸ்வின் 1, 10 ரனா இவங்களாம் விக்கெட் எடுக்கல, 0 விக்கெட் தான். அண்ட் சாசாங்க வந்து கலீல் அகமட் வந்து ஒரு டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சிஎஸ்கே பிளேயர்ஸ் நேம் அதிகமாக இருக்கிறது. ஜடேஜா பேர் இல்லாத ஆளே இல்லைங்க. ஸோ ஜடேஜா பேர் கண்டிப்பாக இருக்குது. கலீல் அகமட் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். எல்லாரையுமே கொஞ்சம் விக்கெட் தூக்கியிருக்கிறாரு. ஸோ அதனால் கலீலில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கக்கூடியது நூர் அகமடும் ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்வின் பிளேயிங் லெவலில் இருந்தார்னா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா அஸ்வினும் வந்து எல்லாரையும் ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அண்ட் இன்றைக்கி இப்போ நான் பார்க்கக்கூடியது ஸ்மால் லீக்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 14 பிளேயர். மொத்தம் 11 பிளேயர் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 14 பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா, பிரப் சிம்ரன் சிங் பேட்டிங் செகண்ட் வந்து நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவேன். இப்போ பிரியன் சாரியா பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸ்ரேயஸ் ஐயர் அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ் அவ்வளோது இருக்கிறதுனால நீங்கள் ஸ்மால் லீக்கில் அவரை எடுக்காமல் போகவே முடியாது. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்களே பார்க்கலாம், நான் நம்ம சேனல்னால் சொல்ல, நிறையா பக்கத்து சேனலு, எதிர்த்த வீட்டு சேனல், எல்லா சேனலுமே பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸ்மால் லீக்கில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்னு நீங்கள் இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னேன், கில்லு, பட்லரு, சாய் சுதர்சன் இந்த 3 பேரை வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனால் அப்படி இருந்து நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் வந்து அவங்க கொடுத்தாங்க. அதனால் நான் வந்து ரிஸ்க் எடுத்தேன், சாய் சுதர்சனை ட்ராப் பண்ணேன், இன்றைக்கி நான் சுக்மன் கில்லை ட்ராப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா 90% மேலே எடுத்துட்டான் அப்படின்னாலே அவனை எடுத்துருங்க. சும்மானாலும் உங்களுக்கு அவன் ஃப்ளாப் ஆவான்னு தெரிஞ்சாலுமே எடுங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லை நண்பா, நீங்கள் ஒரு ஹெட்டு கான்டெஸ்ட் போகிறீங்க சரிங்களா, ஒரு ஹெட்டு கான்டெஸ்ட்டு நீங்கள் விளாடுறீங்க. இது உங்கள் டீமில் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறான், உங்கள் ஆப்பனண்ட்டும் ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்காங்க. யாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக போடல, சும்மா 2 பேருமே எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு 90%. ஸ்ரேயஸ் ஐயர் 100 ரன் அடிக்கிறான், உங்களுக்கும் 100 ரன் தான். ஸோ ஒரு வித்தியாசமும் இல்லை. அவன் இருந்தால் என்ன இல்லட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் டக் அவுட்டில் போனால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் மேக்ஸ்வெல் இன்றைக்கி வந்து நான் வாய்ப்பு இருக்கேன். ஏன்னா நான் அவருடைய ஸ்டாட்ஸ் பார்க்குறேன், சிஎஸ்கே பிச்சில் நல்லா ஆடி இருக்கிறார். அந்த காரணத்தினால சிங்கு மினிமம் 1-2 விக்கெட் எடுக்கிறதுனாலே அந்த ஸ்மால் லீக் டீமுக்குள்ளே வந்துடுவார். சஹாலுக்கும் இன்றைக்கி நல்ல ஆப்ஷன் இருக்குது. நம்ம பிச்சில் மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறாரு. யான்சனும் அதே போல் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் யான்சனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ப்ளஸ் ஒரு சின்ன பேட்டிங் பேக்கப் இருக்குது. ஸோ இந்த 7 பேருமே கண்டிப்பாக அவங்களுடைய 7 பேரில் ஒரு 5 பேருக்குள்ளே ஸ்மால் லீக்கில் வரலாம். நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு 2 பேர் ஃபெயிலியர் கூட ஆகலாம். பட் இந்த 7 பேரை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே போல் சிஎஸ்கே டீமில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாந்திரே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா குறைஞ்சது டப்புன்னு ஒரு 30 ரன் அடிச்சிட்டாருன்னா போயிடும். அதே போல் ஷேக் ரஷீத்தும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பிரீவிஸ், ஆனால் பிரீவிஸ்க்கு வந்து இன்றைக்கி நிறைய த்ரெட் இருக்குது. யான்சன் மாதிரியான பிளேயர்ஸில். சிவம் துபே ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஜடேஜா, நீங்களே பிளேயர்ஸ் பேட்டில் பார்த்தீங்க, அவர் பேர் இல்லாத இதே இல்லை. அண்ட் கலீல் அகமடும் அதே போல் தான். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ப்ளஸ் இனிஷியலில் பயங்கரமாக பவுல் பண்ணுவார். பஞ்சாப் கூட 10 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அண்ட் 100 நமக்கு தெரியும் மினிமம் 1-2 விக்கெட். ஸோ இந்த 14 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்மால் லீக் டீமில் வரலாம். இந்த 14ல் ஒரு 11 பிளேயர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ 14 பேர் நான் சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் 9 பிளேயர் கூட உங்கள் ஸ்மால் லீக் டீமில் வரலாம். ஸோ நீங்கள் தான் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். நான் என்னுடைய ஸ்மால் லீக் டீமை டெலகிராமில் கொடுத்துருவேன். அண்ட் நான் இன்றைக்கி லோ பர்சன்டேஜில் பார்க்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ரஷீத் வந்து நான் ஒரு லோ பர்சன்டேஜில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். அண்ட் தோனி செகண்ட் பேட்டிங் வந்தால் தோனியை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸ்வெலும் அதே போல் தான். வெறும் 15% மேக்ஸ்வெல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்பிட் பார் வந்து வெறும் 5% தான். ஸோ இந்த 4 பிளேயர்ஸுமே ரிஸ்க்கான ஆப்ஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இவங்க விளாண்டா மட்டும்தான் நீங்கள் போட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு டீமில் வந்து தோனி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா தோனி விளாடணும், இல்லைன்னா நீங்கள் கன்ஃபார்ம்
தோற்றுருவீங்க. ஏன்னா அவ்வளோ பெர்சன்டேஜ் கம்மி. ஸோ இந்த 4 பேரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அட்லீஸ்ட் இந்த 2 பிளேயராச்சும், ஏதாச்சும் ஒரு 2 பிளேயர், ஒருவேளை ஷேக் ரஷீதும் ஹார்பிட் பாரும் நீங்கள் நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம், இல்லை தோனியும் பாரும் நல்லா வாங்கி கொடுக்கலாம், இல்லை மேக்ஸ்வெலும் ஷேக் ரஷீதும் நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம். ஏதாச்சும் ஒரு 2 பிளேயர் வந்து உங்களுக்கு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு பர்சனலாக இன்றைக்கி ஸ்ரேயஸ் ஐயர் மேலே கொஞ்சம் விருப்பம் இல்லை. அதாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பிச்சில் அவர் பெருசாக ஆடலை. அதிகபட்சம் அவர் அடித்து கொடுத்தா ஒரு 30 ரன் அடிப்பார். அதுக்கு நீங்கள் ஒரு 2 விக்கெட் எடுக்கிற மாதிரி, இல்லைனா ஒரு விக்கெட் ஒரு 15-20 ரன் ஆட மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை கூட இன்றைக்கி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாமோன்னு தோணுது. ஏன் ஜடேஜா, நூர் அகமது சிங்கை கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கன்சிடர் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் சேஃபாக போகணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், வைஸ் கேப்டன் ஜடேஜா இல்லை நூறு இல்லை சிங்கை தான் ட்ரை பண்ணி ஆகணும். அடுத்ததாக கிராண்ட் லீக்கில் யாரெல்லாம் நான் ட்ரை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு பேட்டு செகண்ட் பவுலிங் வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் வந்து ட்ரை பண்ணுங்கள். வெறும் 15% தான். அதே போல் சாசாங் சிங் வெறும் 5% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்கள் பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா சாசாங் சிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் வேதிராவை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். 30+ ரன் வந்து அடித்து கொடுத்துருவாரு. பத்திரானா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண மாதிரி வந்தால் கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். அந்தந்த காம்பினேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ட்ரை பண்ணிங்க. ஒருவேளை இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து வருது அப்படின்னா சாசாங் சிங் இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க, வேதிராக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க செகண்ட் பேட்டிங் வர்ற மாதிரி இருந்தால். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பார்க்கணுமே தவிர இஷ்டத்துக்கு எல்லாரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் காம்பினேஷன் வைஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம வீடியோவில் இருக்குது. ஆனால் வீடியோக்கு சப்போர்ட் மட்டும்தான் இல்லை. வர யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரில. வீடியோவும் நிறைய பேர் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் நான் என்னால் முடிஞ்ச எல்லா ஸ்டாட்ஸுமே இப்போ நான் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நண்பர்கள் எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.